ஹலோ ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். பால்கோவா கேக். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ரெசிபி. பால்கோவா கேக் ட்ரெண்டிங் டைமில் ஹோம் பேக்கர்ஸ் டு ப்ரொஃபஷனல் வரைக்கும் இந்த பால்கோவா கேக் ரெசிபியோட ஃபினிஷிங் ஃப்ராஸ்டிங் யாருமே சொல்லலை. அது அவங்களோட பிஸ்னஸ் ட்ரிக். ஆனால் நம்மளை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறவங்களுக்காக நான் ரிவீல் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி தான், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ரெசிபி எஸ்பெஷலி இந்த ஒரு பர்சனுக்காக தான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேக் ஸ்பாஞ்ச் பண்ணணும். நார்மலாக ஸ்பாஞ்ச் தான், ஆனால் ஒரு முக்கியமான 2 எசன்ஸ் சேர்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுலில் மீடியம் சைஸில் இருக்கிற 4 முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு 2, 3, 4 ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா நுரைச்சி வர மாதிரி பீட் பண்ணிக்கணும். இந்த டைமில் 3/4 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சாக சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஆக்சுவலி 4 முட்டைக்கு 1 கப் சுகர் தான் தேவை. ஆனால் பால்கோவா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கனால நம்ம 3/4 கப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். முட்டையில் சர்க்கரை நல்லா கரையணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும். நல்ல ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கணும். பால்கோவா கேக் ஃப்ளேவருக்கு சாஃப்ரான் எசன்ஸ் 1/2 ஸ்பூன், கார்டமம் எசன்ஸ் 1/4 ஸ்பூன் சேர்க்கணும். ஒரிஜினல் ரெசிபிக்கு இந்த 2 எசன்ஸும் ரொம்ப முக்கியம். பேக்கரியில் இது எல்லாம் சேர்ப்பாங்க. நீங்கள் வீட்டில் பால்கோவா கேக் செய்கிறீங்கன்னா உங்ககிட்ட இந்த எசன்ஸ் இருக்காது. ஒரு நாள் கேக் செய்ய இது வாங்க மாட்டோம். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சாஃப்ரான் எசன்ஸுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் சூடான பாலில் 2லேருந்து 3 சாஃப்ரான் போட்டு சோக் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ரான் இன்ஃப்யூஸ் பண்ண பாலிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். கார்டமம் எசன்ஸுக்கு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். இல்லை அடிக்கடி செய்கிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா எசன்ஸ் கடையில் வாங்கிக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு ஓவர் ஸ்பீடில் பீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிவிட்டு ஆயில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சு 1 கப் மைதா, 1/4 கப் பால் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சால்ட் சேர்த்து சலிச்சுக்கலாம். இதை இனி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். வேகமாக அடித்து கலக்கி மிக்ஸ் பண்ணால் ஏர் வெளியே கேக் ஃப்ளஃபியாக வராது. நம்ம பேட்டர் கன்சிஸ்டன்சி நம்ம ஸ்பேட்சுலாவை ஆட்டாமலே மாவு கீழே விழும்போது ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் விழும். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்கொயர் டின் எடுத்துக்கிறேன். அதில் தான் கேக் பேக் பண்ண போகிறேன். டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு பேட்டரை டின்னில் மாற்றிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸுக்கு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும், ப்ரீஹீட் பண்ண குக்கரில் 40 நிமிஷம் வச்சு வேக வைக்கலாம். எல்லாருக்கும் குக்கிங் டைம் வேரி ஆகும். பிகினர்ஸ் 30 மினிட்ஸ் ஆனதும் ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸுக்கு ஒரு தடவை பக்கத்துலேயே நின்று செக் பண்ணணும். அப்போ தான் கேக் கருகி ஸ்பாயில் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். நமக்கு இப்போது கேக் ரெடி ஆயிடுச்சு. இனி ஐசிங் பண்ணலாம். பால்கோவா ஃப்ராஸ்டிங் பண்ண பால்கோவா ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். விப்பிங் க்ரீம் 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். பால்கோவா திக்காக இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு பால்கோவாவை மெல்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து பால்கோவாவையும் சேர்த்துடலாம். நல்ல திக்காக இருக்கிற பால்கோவா ஹீட்னால லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். தீ ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். ஒரு 1/4 கப் விப்பிங் க்ரீம் இது கூட சேர்க்கணும். விப்பிங் க்ரீம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மசிச்சு விடணும். இப்போ நல்லா லூஸ் ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கும்போதே இதை ஒரு ஜன்னி வச்சு அரைச்சி எடுக்கணும். கரையாத பால்கோவா அப்படி பிரிஞ்சு வந்துடும். இப்போ பால்கோவா கேக்குக்கான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபைனல் ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா பீட் பண்ணலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்து ஹை ஸ்பீடில் பீட் பண்ணலாம். சாஃப்ட் பீக்ஸ் வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்து பீட் பண்ணலாம். அப்போ இன்னும் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், பால்கோவா விப்பிங் க்ரீம் கூட நம்ம பீட் பண்ணிடலாமே அப்படின்னு. அப்படி பண்ணால் பால்கோவா மெல்ட் பண்ணி ஆற வச்சாலும் நேச்சுரலாக திக்காகும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐசிங் பண்ண கஷ்டம், திருன்னு இருக்கும். சாஃப்ட் கிளியர் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ விப்பிங் க்ரீம்லேயும் டேஸ்ட்டு வேணுங்கிறதுக்குனால தான் நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு கேக்குக்கான விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேக் பண்ணி வச்ச கேக்கை டீமோல்டு பண்ணிக்கலாம். கத்தி வச்சு ஓரெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு மெதுவாக கவுத்தி எடுக்கலாம். கேக் அழகாக வந்துடும்.
கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே இருக்கிற லேயர் வேண்டாம், அதை நம்ம வெட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். இனி கேக்கை ஒரு 3 லேயராக வெட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டில் ஃபஸ்ட்டு லேயராக வச்சுக்கிட்டு சுகர் சிரப் அதில் அப்ளை பண்ணணும். சுகர் சிரப் ஏன் பண்ணுறோன்னா கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணலாம். விப்பிங் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்ச பால்கோவா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதுக்கு மேலே கரையாத பால்கோவா எக்ஸஸ் இருந்தில்ல, அதை அப்படி லைட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த பீஸ் இது மாதிரி ஒவ்வொரு லேயரும் வச்சு 3rd லேயர் வைக்கும்போது சுகர் சிரப்பு க்ரீமை வச்சு நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணிடலாம். இதுக்கு மேலே பால்கோவா வேண்டாம். பிகினர்ஸ் நல்லா ஸ்லோவாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஓவரால் க்ரீமை அப்ளை பண்ணிட்டோம். இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இனி நமக்கு கேக் மேலே ஃபினிஷிங் பண்ண பால்கோவா கனாஷ் வேணும், அது செஞ்சிடலாம். பால்கோவா கனாஷ் பண்ணக்கு ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வைக்கணும், டபுள் பாயிலிங் மெத்தட் மாதிரி. அதில் இந்த பால்கோவா வச்சு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணது தான், இருந்தாலும் திக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ மெல்ட் பண்ணி இதுக்கு கூட 1/4 கப் விப்பிங் க்ரீம் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது ரெண்டையுமே நல்லா மெல்ட் ஆகும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு ஷைனிங் கிடைக்கும் கேக்குக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். இதுதான் பால்கோவா கனாஷ். கேக் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சாக்லேட் கனாஷ்லாம் பண்ணுவோம், அது மாதிரி இது வந்து பால்கோவா கனாஷ். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறின பிறகு இதை கேக் மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடுங்க, கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பேலட் நைஃப் வச்சு கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுதான் லாஸ்ட் அவுட்புட். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதையும் ஃப்ரிட்ஜில் 2 மினிட்ஸ் வச்சிடலாம். 2 மினிட்ஸ் மட்டும் போதும், இல்லைன்னா ரொம்ப திக்காயிரும். இனி வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் டார்க் சாக்லேட் அல்லது ஏதாவது ஒரு டேரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி எண்டில் சின்னதாக ஒரு ஹோல் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுறலாம். அழகான டிசைன் வந்துடும். டிசைன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தான். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. நான் இதை பண்ணிக்கிட்டேன். நான் பீஸ் கேக் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சைடெல்லாம் நான் ஃபில் பண்ணலை. ஸோ சைடெலாம் ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல எம்மியான அழகான பால்கோவா கேக் ரெடி. நான் சொல்லியிருந்தேன்ல இது ஒரு முக்கியமான பர்சனுக்கு பண்ணேன்னு. அது யாருன்னா ரீசெண்டாக ப்ரௌனி வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு கமெண்ட் பால்கோவா கேக் செஞ்சு காட்டுங்கன்னு, முருகானந்த் தனுஷ்கா. ஸோ அவங்களுக்காக தான் இது. நான் பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்ல பால்கோவா ஃப்ளேவரில் ரிச்சாக இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லேயர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். டேக் கேர்.